வாழ்க்கையில் வெற்றி அடைந்த நபர்கள் பின்பற்றக்கூடிய 6 மைண்ட் செட் டிப்ஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் பயன்படுத்துங்க. உலகில் உள்ள அனைவருக்குமே பணக்காரனாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அப்படி ஆசை இருக்கும் அனைவருமே பணக்காரனாக ஆகிவிடுவதில்லை. சொத்துக்களை சேர்த்து பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவதற்கு அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகளை தாண்டி மேலும் சில விஷயங்களுக்கு தேவைப்படுகிறது. அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை நோக்கி உங்கள் செயல்களையும் முடிவுகளையும் செலுத்துவதற்கு சரியான மனநிலைகளும் அணுகுமுறைகளும் தேவை. இந்த வீடியோவில் பணக்காரராக ஆவதற்கு எது போன்ற 6 மனநிலைகள் தேவை என தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான மைண்ட் செட் வீடியோ அண்ட் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, மிகுதி மனநிலை. மிகுதி மனநிலை என்பது உலகில் நாம் பணம் சம்பாதிப்பதற்கு ஏற்ற ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்கள் கவனத்தை பல விஷயங்கள் மீது செலுத்த உதவுகிறது. உங்களிடம் இல்லாததை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக நாம் டெய்லியும் பார்க்கும் ஒரு தொழிற்சாலை வேலை, அரசு வேலைகள் மற்றும் சுயதொழில் முதலீடு வேலையில் இருக்கும் வாய்ப்புகளை பற்றி சிந்திக்க வைக்கிறது. பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளை உருவாக்க இந்த மனநிலை பெரும் பங்கு வகிக்கிறது. நம்பர் 2, வளர்ச்சி மனநிலை. தொடர் முயற்சி, அர்ப்பணிப்பு, கற்றல் ஆகியவற்றின் மூலமாக உங்கள் திறன்களை வளர்த்து கொண்டு இத்தகைய வளர்ச்சி மனப்பான்மையை நீங்கள் அடைய முடியும். இத்தகைய மனநிலையை ஏற்படுத்தி கொள்வது மூலமாக தோல்விகளை எதிர்கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சவால்களை தடைகளாக பார்க்காமல் அவற்றை வளர்ச்சி மற்றும் புதுமைக்கான வாய்ப்புகளாக பார்க்கவும். இந்த மனநிலை உங்களுக்கு தொடர் வளர்ச்சியை கொடுக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்பர் 3, இலக்கு சார்ந்த மனநிலை. பணக்காரராக ஆவதற்கு தெளிவான அளவிடக்கூடிய இலக்குகளை நிர்ணயிப்பது அவசியம். இலக்கு சார்ந்த மனநிலை என்பது உங்கள் நிதி சார்ந்த விஷயங்களை அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுவதை உள்ளடக்கியது. குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அடையக்கூடிய இலக்குகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும். உங்களது தேவைக்கேற்ப இலக்குகளை அவ்வப்போதே மதிப்பாய்வு செய்து சரி செய்து கொள்ளுங்கள். இந்த மனநிலையானது வெற்றிக்கான உங்கள் பாதையில் கவனம் செலுத்தவும் உங்களை ஒரு மோட்டிவேஷனாகவும் அண்ட் சக்ஸஸ் பர்சனாகவும் இருக்க உதவுகிறது. நம்பர் 4, நீண்டகால சிந்தனை. நீங்கள் முயற்சிக்கும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செல்வத்தை சேர்ப்பது என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம் அல்ல. எனவே நீண்டகால சிந்தனை மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்வது மூலமாக எவ்வளவு காலமானாலும் நாம் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வரும். நாம் ஒரு கோலை செட் பண்ணி வச்சுக்கின்னு இந்த மாதத்துக்குள்ளே இதை அடையணும், இந்த வருடத்துக்குள்ளே இதை வாங்கணும், இந்த வயதுக்குள்ளே இந்த கடமைகளை முடிக்கணும் என்ற சிந்தனைக்குள்ளே நாம் வந்துடணும். அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 5, தொழில் முனைவோர் மனநிலை. தொழில் முனைவோர் மனநிலை என்பது நீங்கள் ஒரு தொழிலதிபராக இல்லாவிட்டாலும் ஒரு வேலை செய்யும் இடத்தில் உரிமையாளரைப் போலவே சிந்திப்பதை உணர்த்துகிறது. இந்த சிந்தனை உங்களது எதிர்காலத்தை சிறப்பாக கட்டமைக்க உதவுகிறது. எல்லா இடங்களிலும் நீங்கள் உங்களை ஒரு தொழிலதிபர் போல நினைத்து செயல்பட்டால் அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் முதலாளியாக இருக்க காரணம் நான் வேலை செய்யும்போது என்னுடைய வேலையில் கவனமாகவும் முதலாளிக்கு உண்மையாகவும் என்னுடைய சொந்த வேலை என்று நினைத்து செய்தேன். அதுதான் இப்போ என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. அதுதான் என்னையும் ஒரு முதலாளியாக வைத்திருக்கிறது. ஸோ நாம் வேலை செய்யும் இடத்தில் எந்த பொசிஷனில் இருக்கிறோமோ அதை கொடுத்தது நம்ம மனநிலை தான். நம்பர் 6, நிதிக்கல்வி மனநிலை. நீங்கள் பெரும் செல்வந்தராக மாற நிதிக்கல்வி மிகவும் முக்கியம். அதாவது பணம் சார்ந்த அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டால் மட்டுமே அதை எப்படி சம்பாதிப்பது என்ற யோசனைகள் உங்களுக்கு எழும். எனவே நிதி உலகின் சமீபத்திய பொழுதுபோக்குகள் மற்றும் முன்னேற்றங்களை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக பணம் சார்ந்த பல விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். கூகுள் அண்ட் யூடியூப் நிறைய இணையதளத்தில் தேடி பாருங்கள். புத்தகத்தை படியுங்கள். தொடர்ச்சியாக உங்களது நிதி அறிவை வளர்த்து கொண்டே இருங்கள். அது உங்களை ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு போகும். இந்த 6 மனநிலையில் நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கிறீங்க என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மணி அண்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோக்களை கண்டினியூவாக நீங்கள் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.